வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 6th சப்ளிமெண்ட்ரி ரிமெம்பர் சீசர் கோடோன் டேவியட் எழுதின ஒரு பிளேயை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ பார்க்குறது பார்ட் 2. நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே அதில் பார்த்துட்டோம். மொத்தம் 7 பார்ட் இருக்குது. இப்போ 2ஆம் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். கதை என்ன அப்படின்னாக்க, வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து ஞாபகம் மறதி கேஸு. அவன் எழுதி ஒரு துண்டு சீட்டு பாக்கெட்டில் வச்சுருப்பான். அதில் ரிமெம்பர் சீசர்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு வச்சுருப்பான். அதை வச்சுக்கிட்டு அவன் ஒரு நினைப்பு அவனுக்கு வந்துடும். அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். கதை என்ன அப்படின்னாக்க, பயப்படுவான். அதில் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் மறதி 2 தான் அந்த கதையே. அதில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். அதில் அடுத்து பாருங்களேன், பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். சப்ளிமெண்ட்ரி ரிமெம்பர் சீசர் பிளே கோடோன் டேவியட், பேஜ் நம்பர் 196 97 பேஜில் உள்ளது. ரோஜர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி வாட்சன் பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருந்து காதில் வாங்காமல் அதில் இடத்துல இருந்துட்டு இருப்பான். அடுத்து ரோஜர் சொல்லுவான், பிராக்கெட் கொடுங்க, brought to the surface the sensation of world music. வேர்ல்டு மியூசிக்னா இப்போ பார்த்தாலும் இந்த பேசிகிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. யாருனாக்கா வாட்சன் பேசிகிட்டே இருப்பான். சொன்ன கதை மீனத்தில் சொல்லிட்டு இருப்பான். ரோஜர் கேட்பான், வாட் மை லார்ட், என்ன அப்படின்னு கேட்பான். அதில் ஓ நோ எஸ் சர்டன்லி ஷுவர், நான் எப்பொழுதும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஐ எம் லிசனிங், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்பொழுதும் கேட்குறது தானே, நிச்சயமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட்சன் சொல்கிறாரு, ஸோ வாட் ஐ வாஸ் டாக்கிங் அப்போ, எதனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதில் கேட்குறான். ரோஜர் சொல்கிறான், யுவர் செல்ஃப் சார், நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அமெண்டிங்னாக்கா திருந்த சொல்லுதல்னு சொல்கிறது. திருத்திக்கிட்டு அந்த இடத்துல சொல்கிறது, ஐ மீன் ஆஃப் யுவர் ரைஸ் டு சக்ஸஸ், நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தது மைலாட், நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தது இருக்கீங்க இல்லையா, அதை பற்றி சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். இட் இஸ் அப்பியரண்ட் ஆஃப் தட் இஸ் இட் இஸ் ஆன் ஆஃபன் ஹேர்டு டேல், நீங்கள் அடிக்கடி சொல்கிறத நான் கேட்டு தான் இருக்கேன். அதில் ஹேர்டு டேல், அடிக்கடி சொல்கிற கதை தானே அப்படின்னு, டெய்லி சொல்கிற கதை தானே அப்படின்னு அதில் சொல்லுவான். வாட்சன் சொல்கிறான். அடுத்து பாருங்களேன், வி வேர் டாக்கிங் ஆஃப் யுவர் எக்ஸ்ட்ரானரி ரிக்வஸ்ட் ஆஃப் அ டே. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் எதை பற்றினாக்கா, எக்ஸ்ட்ராடினரி, உங்களுடைய தேவையில்லாத எக்ஸ்ட்ராடினரி அதிகப்படியான ரிக்வஸ்ட் எதுனாக்கா லீவ் போடுறது. வென் யூ ஹேட் ஒன்லி லாஸ்ட் மந்த், நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் கடைசி மாதத்தில் லீவ் எடுத்திருந்தீங்க இல்லையா. ஸோ would it be staying a courtesy to fear. ஸோ போன மாதம் நீ அதில் லீவ் எடுத்திருந்த. ஸோ அதை வந்து நீங்கள் அதை வந்து மீண்டும் பர்சனல் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெயினிங் அண்ட் ஃபேர் இட் ஐ வாஸ் இன்கொயர்டு வாட் பர்பஸ். ஸோ நான் வந்து இந்த சகஜ நிலைக்கு இது பண்ணுறதுக்காக வேண்டி, சகஜமாக சொல்கிறதுக்காக வேண்டி நான் சொன்னேன். அதில் விசாரிக்கணும் இல்லையா, இந்த என்கொயர்டு வாட் த ப்ராமிட் ஆஃப் நியூ டிமாண்ட் ஆஃப் ஹீர்லெஸ் லெஷர். ஸோ இந்த ஓய்வு தேவை தானே, சிரமம் தானா அப்படின்னு அதில் பற்றி நான் பேசணும் இல்லையா அப்படின்னு அது சொல்கிறார். சொல்லிட்டு ரோஜர் சொல்கிறேன், ஐ தாட் பர்ஹாப்ஸ், நான் நினச்சேன். ஸோ இருந்தாலும் இஃப் யூ டிடன்ட் நீட் மீ திஸ் ஆஃப்டர்நூனு, ஸோ இந்த இதுக்கு பிறகு, அதாவது மத்தியானத்துக்கு பிறகு நீங்கள் வந்து, ஸோ மத்தியானத்துக்கு பிறகு நீங்கள் ஓய்வில் இருக்கும் பொழுது நான் லீவ் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லுவான். மைலான், ஐ மைட் பர்சனலி இன்டர்வியூ, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இது இருக்குது. ஆஃப் த கிளர்க் ஆஃப் அவார்டு கமிட்டி, எனக்கு அதில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து இருக்குதுல, நீங்கள் அந்த இதை அனுப்பி விடலாம் இல்லையா அவார்டு கமிட்டிக்கு அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறான். அதில் சொல்லிட்டு அந்த என்ன கண்டறியலாம் இல்லையா, ஐ ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ஒய் ஹி ஹாஸ் நாட் சென்ட் த டாக்குமெண்ட், ஏன் அந்த டாக்குமெண்ட்டில் அந்த தகவலை எனக்கு அனுப்பலை அப்படின்னு கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி வாசன் சொல்லலாம். ஏ லிட்டில் டேக்கன் பேக், அப்போ என்ன பண்ணுறாருனாக்க ஒரு சிறிதளவு, அதாவது டேக்கன் பேக்னாக்கா கொஞ்சம் லைட்டாக வியப்பு, சர்ப்ரைஸாக, ஓ இண்டீடு அப்படின்னு சொல்ல, ஓ நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரோஜ் சொல்கிறான், ஐ லேக் ஆஃப் கிரேட் ஹிண்டர். ஸோ லேக்குன்னு சொன்னாக்கா தடைப்படுதுன்னு சொல்லுது, இல்லாத குறைன்னு சொல்லுது. ஸோ மெதுவாக தான் வேலை நடக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், லேக் ஆஃப் த கிரேட் ஹிண்டர்ஸ், மேலே வேலை நடக்குது. இட் ஹோல்டு மை அப் த ஒர்க்கு, என்னோடய வேலைகள் என்னன்னாக்கா தாமதமாக நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, வேலை வந்து நின்றுட்டு இருக்கு. யூ சி, நீ பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே என்ன ஒரு சுவாரஸ்யமானது என்னன்னாக்க, ஹிஸ் கிளான்ஸ் டு லாங்லி ஹிஸ் டெஸ்க், என்ன பண்ணால் லைட்டாக கீழே மேஜெல்லாம் அப்படி லைட்டாக நோக்கி கீழே பார்க்குறான். பார்த்துட்டு வாட்ஸ் சொல்லலாம், தட் அஃப்கோர்ஸ், நிச்சயமாக, இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர், ஒரு மாறுதலான ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம். ஐ சி நோ ரீசன் ஒய் யூ ஷுட் டேக் வாக் டு
மிஸ்டர் கிளே ஆஃப்டர்நூன். ஸோ ஒய் ஷுட் டேக் நாட் டு வாக்? ஏன் அது நடந்து போகக்கூடாதா? எப்போ? மிஸ்டர் கிளே இந்த ஆஃப்டர்நூன், மத்தியானத்துக்கு பிறகு போகலாம் இல்லையா? இஃப் யூ வெதர் த ஃபைன். ஸோ நல்லாயிருக்கும், போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஐ எம் ரிலீவ்டு தட் யுவர் தாட் த சோபர் மேட்டர்ஸ். நான் என்ன பண்ணுவேன், அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக நான் ஓய்வு எடுத்துக்குவேன். ஆஸ் எ பெனிஃபிட் ரைஸ் ஆஃப் யுவர் யங் மேன். நீ இளமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உனக்கு டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையாக இருக்குது, கரேஜியஸ், ஊக்கமாக உள்ளவன், அண்ட் அட்டென்ஷன் த டீட்டெயில்டு. நீனே போயிட்டு உனக்கு அந்த கவனத்திற்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு அதை சொல்கிறான். தீஸ் ஆர் த 3. இது சும்மா ஒரு 3 வேலை மட்டும் தான். வித்தவுட் ஆர்டினரி மைண்டு. ஸோ போயிட்டு ஒரு சாதாரணமாக. ஸோ நோ மேன் கேன் ஹோப். யாரும் நம்பிக்கை இல்லை. ரோஜர் ஹாஸ் கான் பேக் டு ஹிஸ் ஒர்க். ரோஜர் சொல்லிட்டு பின்னாடி கேட்டுட்டு என்ன மட்டும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டு எக்ஸல். எக்ஸல் இஸ் எனி லேர்ன் த ஃப்ரம். ஸோ ரோஜர் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா டக்குன்னு அவன் வேலையை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிடான். இந்த அடுத்த சிலையில் அதில் பாருங்களேன், நீ ஒரு டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஹி ஹேஸ் ஃபவுண்ட் எ ஸ்கிராப் ஆஃப் பேப்பர். அவன் என்ன ஒரு பேப்பர், ஒரு சின்ன பேப்பர் எடுக்கிறான். எங்கேருந்து? ராதர் க்ரஷ் இன் ஹிஸ் பாக்கெட். அவன் பாக்கெட்லேருந்து அதை எடுக்கிறான். அண்ட் ஸ்மூத் இட்ஸ் அவுட். அது எப்படி நடக்க, அப்படி லைட்டாக மொல்ல அப்படி மென்மையாக அந்த இடத்துல எடுக்கிறான். ஸோ அன்இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னாக்கா ஆர்வம் இல்லாமல் லைட்டாக அப்படி எடுக்கிறான். டு மேக் அ ரஃப் பில். மேக் எடுத்து அப்படி ரஃப் அப்படின்னா எடுத்து பார்க்குறான். அண்ட் டீடைல் நல்ல விளக்கமாக இருக்குது. மை குட் ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் டீட்டெயில். என்ன இது டீட்டெயில் ஒன்று இருக்கு, என்ன இது விளக்கம் ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதில் என்ன பேப்பர் இது? தட் இஸ் பிகினிங் ஆஃப் கிரேட்னஸ். இது பெருசாக இருக்க மாதிரியா தெரியுது. தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் ஆட்டோமேட்டிக்கலி அதை எடுத்து படித்து பார்க்குறான். ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்களேன். இது சம் டிஃபிகல்ட். வாட் இஸ் ரிட்டன்? என்ன எழுதிருக்குது இந்த ஸ்கிராப் த பேப்பர்? ஸ்கிராப்பர்னா அந்த சின்ன எழுதின பேப்பர். என்ன எழுதிருக்கு? ரொம்ப சீசன் எழுதிருக்கு. அதில் ரிப்பீட் இந்த வாக் இன்ட்ரெஸ்ட் மீண்டும் சொல்லி பார்க்குறான். என்ன அது ரொம்ப சீசன் எழுதிருக்கு? ஹி டர்ன்ஸ் இஸ் பேக். பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஃபோர்த்து அட் லாஸ்ட் அண்ட் இஸ் நியூ ஐடியா கோர்ஸ் ஆஃப் ஹிம். ஸோ அதை சொல்லிட்டு பின்னாடி அவன் மைண்டில் திரும்பி ஒரு எண்ணம் தோணுது. என்னக்கா அஃப்கோர்ஸ் ஏ லாஸஸ், எந்த இழப்பீடு மாதிரி ஏதாவது தெரியுது. நியூ ஐடியா கோர்ஸ் ஹிம். ஏதாவது தோணுது அவனுக்கு, ரேதர் ஹாரிபிள் ஐடியா, ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அதில் கேட்குறான். கேட்டுட்டு டு த ரோஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த டே ஆஃப் டுடே? இன்னைக்கு என்ன நாட்கள் ரோஜர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ரோஜர் பரீடு அகைன் இஸ் ஒர்க். அவன் மீன் நான் மூழ்கிடுறான். பரீனாக்கா மூழ்குதல் சொல்கிறது. அவன் வேலையில் அவன் மூழ்கிடுறான். ஸோ டசின்ட் ஆன்சர். அவன் எதுவுமே ஆன்சர் எதுவுமே சொல்ல. ரோஜர் மீன் சொல்லி கூப்பிட்றான். யார்? வாட்ஸன் கூப்பிட்றான். ரோஜர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஐ செட் வாட் டே ஆஃப் த மந்த் இஸ். இன்னைக்கு இந்த மாதத்தில் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறான். ஸோ கேட்டுட்டு அடுத்து பாருங்களேன். ரோஜர் சொல்லலாம் ஹார்ட்லி பாசிங். அப்படி லைட்டாக கஷ்டப்பட்டு இட் இஸ் 5th மை லார்ட், 15th அப்படிங்கிறான். இன்னைக்கு 15 அப்படிங்கிறான். வாட்ஸன் 15th ஆஃப் மார்ச். நீ 15th ஆஃப் மார்ச்சா? அவங்க அந்த இட்ஸ் ஆஃப் மார்ச்சா லுக்கிங் அட் த பேப்பர் ஆக மீண்டும் பேப்பர் அதில் பார்க்குறான். இந்த ஹாரிஃபுட்னா பயம். விஸ்பர்டு தனித்து வரலாம். ரிமெம்பர் சீசர் லவுடர் சொல்கிறான். சவுண்டாக சொல்லலாம். ரிமெம்பர் சீசர் அப்படின்னா ஐயோ மீன் நினைவு கொள்றதா. ஸோ இது வென்ட் டு கில் மீ. அப்போ இன்னைக்கு என்ன கொல்ல போகிறாங்க அப்படின்னு இவனே தப்பாக அந்த இடத்துல நினச்சிக்கிறான். ஸோ டூ தே செய்வார்களா? தே வாண்ட் டு கில் மீ. அவங்க என்ன கொல்ல போகிறாங்களா? ரோஜர் கம்ஸ் இந்த சர்ப்ரைஸ் மேலே கீழே, அதாவது மேலே ஒரு டேபிள் இருக்கும், கீழே உட்காந்து அசிஸ்டன்ட் கீழே உட்காந்து அதில் வேலை பார்க்குறான். மேலே அந்த சர்ஃபேஸ்னால் மேலே அதில் பார்க்குற சர்ப்ரைஸ் ஆச்சரியத்தை இருக்கான். தட் இஸ் என்னது? வாட் இஸ் டு பி எ ஜட்ஜி ஓவர் த மேன். என்ன அது ஓவராது ஜட்ஜி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன அது? ஆல் ஹிஸ் ப்ராம்பஸ் இஸ் ரிசால்விங் த அஜிடேஷன்ஸ். வயசான காலத்தில் இப்படிலாம் திரும்புமோ. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ நீதியின் கருவியாக இருந்தாலே இப்படி தான். இன்ஸ்ட்ருமெண்ட்னா கருவி நம்ம சொல்கிறது. ஸோ நீதிமன்றத்தில் கருவியாக இருந்தால், கருவியாக இருந்தாலே இப்படி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். ஜூன் த லேட்டர் ரிவெஞ்ச் இஸ் லைஸ். ஸோ யாரோ விரைவில் வந்து பழிக்கு பழி வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவைட் பை த வே, போகிற வழியில் யாரோ என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்டர் அண்ட் ஜட்ஜ் ஹாஸ் பீன் மோர் ஃபியர்லெஸ். ஸோ இந்த வேலை பார்த்தாலே பயம் இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீதிபதியாக இருந்தாலே கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருக்கணும், பயத்தோடு தான் இருக்கணும் போல இருக்குது. ஹி வேவ்ஸ் த பேப்பர். அவனா பார்க்கணும். அதில் பார்த்துட்டு இந்த அட்டானிஸ்ட் த ரோஜர் ஃபேஸ் எடுத்துகிட்டு மூஞ்சாரத்தில் காட்டுறான். ஸோ மச் ஆஃப் கிரேட்டர் வில் பி ஹேட் பரிசுவர். யாரோ வந்து யாரோ வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பரிசு யாரும் தூண்டுதலாக அந்த இடத்துல வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ரோஜர் சொன்னான் வாட் இஸ், என்ன இது இருக்குது மை லார்டு, வாட் இஸ் இட், என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ கேட்டுட்டு அடுத்து சொல்ல பாருங்களேன். வாட்ஸ் சொல்கிறாரு. மை டெத் இஸ் வாரண்ட். இது என்ன அதுனாக்கா என்னுடைய இறப்பினுடைய அழைப்பிதழ் அப்படின்னு அதை சொல்கிறான். ஸோ வாரண்ட்னா கைது பிறப்பிக்க இருக்கக்கூடிய ஆணை நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அதுமாதிரி இந்த இடத்துல வந்து மை டெத் வாரண்ட் அப்படின்னு அதில் சொல்கிறான். அதில் சொல்லிட்டு ஐ எம் நாட் கேர்ஃபுல்
நான் இஃப் ஐ நாட் கேர்ஃபுல், நான் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாக்க அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. வாட் கேஸ் ஹாவ் பீன் ஹேட் லேட்லி, என்ன ஒரு தாமதமாக ஒரு கவனமாக இல்லை அப்படின்னாக்க இந்த மாதிரி கேஸ் எனக்கு வந்துடும் போல இருக்க. ஐ ரெஃப்யூஸ்டு, நான் மறுக்கிறேன். டு பி எ பரீடு, என்னை வச்சிருவாங்க போல இருக்க அப்படிங்கிற சொல்லலாம். இந்த போஸ் இங்கே வந்துட்டு பாஸ் இந்த கம்ஃபர்ட். அப்போ என்ன பண்ணால் அந்த இடத்துல ஸோ இந்த தற்பெருமை வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லிட்டு, இந்த ப்ரைஸி ஆஃப் போத் சைடு ஆஃப் மீ, ரெண்டு பக்கமும் என்னை யாரோ வெறுக்கிறாங்க. ஆர் தேர் வாஸ் ஆஃப் ஃபுட் பேடு, யாராவது ஃபுட்பாடுனாக்கா நடந்து செல்றவர்கள், இல்லைனாக்கா பாதசாரின்னு சொல்லலாம், இல்லைன்னா கொள்ளக்காரங்க கூட அந்த இடத்துல அது சொல்லலாம். அதில் பொறுத்த வரைக்கும் ரோஜு சொல்ல இட் இஸ் திரட்டன், இது பயமாக இருக்கா, திஸ் பேப்பர், இந்த பேப்பர்லாம் பயமாக இருக்கா அப்படின்னு அது இருக்கான். ஸோ வேர் டிட் யூ கம் ஃப்ரம், வேர் டிட் இட் கம் ஃப்ரம், வேறு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ரோஜர் அசிஸ்டன்ட் கேட்குறான். வாட்ஸ் சொல்லலாம், இட்ஸ் மை பாக்கெட், இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா என்னோட பாக்கெட்டில் இருந்துச்சு. சம்மன் மஸ்ட் ஹாவ், யாராவது வச்சுருக்கணுமா. எஸ், நான் ஐ ரிமெம்பர், அதான் எனக்கு நினைவு வருது. எ மேன் பிரஷ்டு மீ அது எஸ்டர்டே, நேற்று ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து உரசிட்டு ஒருத்தன் போனான். ஆஸ் ஐ வாஸ் லிவிங் இந்த கோர்ட், நான் கோர்ட்லேருந்து வெளியில் வரும்போது என் கூட ஒருத்தன் வந்து உரசிட்டு போனான். ஸோ அவனா கூட இருக்குமோ. எ ஸ்மால் ஈவில் லுக்கிங் ஃபாலோ, அவன் பார்த்த பார்வையே வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. வெரி ஷை, எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, வேறு வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பார்ட் 3 நம்ம அதில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.